ஒரு 5 நிமிஷம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த 5 மினிட்ஸ் உங்களோட லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் இமேஜின் 1920ஸ்ல ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்தபோது மக்கள் நாளைக்கு நம்ம உயிரோட இருப்போமான்னு பயந்தாங்க. 1940ஸ்ல வேர்ல்டு வார் வந்தபோது எங்க பாம்பு விழுமோன்னு பயந்தாங்க. ஆனா 2030ஸ்ல என்ன மாதிரி டேஞ்சர்ஸ் வரப்போகுதுன்னு சொல்ல போறேன். அந்த டேஞ்சர்ஸ் நம்ம கண்ணுக்கே தெரியாம நம்மளோட ரேஷன் கடைகள்லயும் நம்மளோட ஆஃபீஸ் கியூபிக்கல்ஸ்லயும் நம்ம கிட்ஸோட சிலபஸ்லயும் ஆல்ரெடி என்டர் ஆகிடுச்சு. இந்த 3 டேஞ்சர்ஸ் என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட், நம்பர் 1 கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபுட் ஸ்கார்சிட்டி. நம்பர் 2 ஸ்கில் ட்ராப், நம்ம ஜாபை எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகுது. அண்ட் நம்பர் 3 டிஜிட்டல் ஐசோலேஷன். இது 3மே பெரிய மான்ஸ்டர்ஸ். வாங்க இந்த 3 மான்ஸ்டர்ஸ் நம்ம லைஃபை எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது, இந்த 2030ல மொத்தமா இந்தியாவை எப்படி இந்த 3 மான்ஸ்டர்ஸ் சேர்ந்து விழுங்க போகுது அப்படின்றத டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணலாம். இது ஒன்றும் நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ் கிடையாது, இல்ல டாக்குமெண்ட்ரியோ கிடையாது. திஸ் இஸ் வெரி பெயின்ஃபுல் ட்ரூத். வாங்க இந்த 3 மான்ஸ்டர்ஸை பத்தி இன்னும் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். வெல்கம் டு காஸ்மிக் குருவி, பறவையா பறக்கலாம். ஃபர்ஸ்ட் டேஞ்சர் ரொம்ப பேசிக்கா தெரியும், ஆனா இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய டேஞ்சர். கிளைமேட் வர்சஸ் ஃபுட். கிளைமேட் சேஞ்ச்னா நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது ஐஸ் மெல்ட், போலார் பியர், குளோபல் வார்மிங். கிளைமேட் சேஞ்ச்னால அதை விட ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. நம்ம தட்டுல நாளைக்கு சாப்பாடு இருக்குமா இருக்காதான்ற டவுட் வரக்கூடிய ஆபத்து அது. இந்தியாவில ஸ்டடிஸ் சொல்றது என்னன்னா 2030க்குள்ள இந்தியால 9 கோடி மக்கள் பசினால பாதிக்கப்பட போறாங்கன்னு சொல்றாங்க. இது ப்ரெடிக்ஷன் கிடையாது, இது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி இந்தியாவில மான்சூன் சைக்கிள் மாறிடுச்சு. மழை எப்ப வருது எப்ப வரமாட்டேங்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. விவசாயிகள் அக்ரிகல்ச்சருக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணாலும் விவசாயம் பண்றதுக்கான மழை எப்ப வருது எப்ப வரலன்னு தெரியல. ஒரு சைட் மழையா இருக்கு, வெள்ளமா இருக்கு, ஒரு சைட் வறட்சியா இருக்கு. இப்படி அக்ரிகல்ச்சர் அன்ஸ்டேபிள் ஆச்சுன்னா ஃபுட் சப்ளை அன்ஸ்டேபிள் ஆகும். ஃபுட் சப்ளை அன்ஸ்டேபிள் ஆச்சுன்னா பிரைஸ் ராக்கெட் உயரத்துக்கு உயரும். அப்படி பிரைஸ் உயர்ந்ததுன்னா நாளைக்கு நம்ம கையில பணம் இருக்கும், அக்கௌண்ட்ல மணி இருக்கும். ஆனா நாம போயிட்டு கடைகள்ல அரிசி இருக்குமா, பருப்பு இருக்குமா, வெஜிடபிள்ஸ் இருக்குமான்னு பார்த்தா டவுட் தான். இதுதான் ஹங்கர் பாரடாக்ஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம சேர்த்து வைக்கிற பணத்தையோ தங்கத்தையோ சாப்பிட முடியுமா? ஃபுட் இல்லைன்னா சிவிலைசேஷன் இல்லை. காந்தி சொல்ற மாதிரி எர்த் ப்ரொவைட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன்ஸ் நீட்ஸ் பட் நாட் ஃபார் எவ்ரி ஒன் கிரீட். கிரீடுன்னு சொல்லி நாம ஓவர் கன்சப்ஷன் வேஸ்ட்னு எர்த்தை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியாச்சு. இப்போ எர்த் நம்மளோட சர்வைல டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. நாளைக்கு பெரிய பெரிய வீடு வச்சிருக்கணும், கார் வச்சிருக்கணும், ஃபெராரி ஓட்டுறணும் பணக்காரன் இல்லை. ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ், கிளீன் வாட்டர், ஸ்டேபிள் ஃபுட் வச்சிருக்கோம் தான் பணக்காரன். நீங்க ஐடில இருங்க, ஃபினான்ஸ்ல இருங்க, எதுல வேணா இருங்க, உங்க சிடிசிய இந்த நேச்சரோ கிளைமேட்டோ மதிக்க கூட மதிக்காது. நீங்க எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தாலும் நாளைக்கு ஃபுட் இல்லைன்னா உங்களோட சேவிங்ஸ் எல்லாமே பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரைஞ்சு போயிட்டே தான் இருக்கும். நாம நேச்சரை ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா நேச்சர் நம்மள அழகா ரீசெட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். செகண்ட் டேஞ்சர் ரொம்ப சைலண்டா தெரியும், ஆனா இம்பாக்ட் டெட்லியா இருக்கும். ஸ்கில் ட்ராப். நாம இப்போ 21st செஞ்சுரியில இருக்கோம். இப்போ நம்ம சொல்றது என்ன? நல்லா படிச்சா வேலை கிடைக்கும். ஆனா இதெல்லாம் பழைய போய். நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் என்னமோ 20th செஞ்சுரி ஸ்பீட்ல தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இது நம்மளோட எஜுகேஷன்ல ஒரு மிஸ்மேட்சை கிரியேட் பண்ணுது. 2027ல இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட், ஆட்டோமேஷன் ஸ்பெஷலிஸ்ட்னு இந்த மாதிரி ஸ்கில்ஸ்க்கு தேவையான எதுவுமே இப்ப நம்ம எஜுகேஷன் சிலபஸ்ல இல்லவே இல்லை. காலேஜ் சிலபஸ்ல கூட இதெல்லாம் இல்லை. இது ஒரு எஜுகேஷன் கேப்பை கிரியேட் பண்ணுது. இந்த கேப் தான் எஜுகேட்டட் பட் அன்எம்ப்ளாய்டுன்னு ஒரு கேட்டகரியவே கிரியேட் பண்ணுது. ஏஐ நம்மளோட ஜாபை தூக்கல. ஏஐ தெரிஞ்சவன் ஏஐ தெரியாதவனோட ஜாபை எடுத்துக்கிறான். இதுதான் டிஃபரன்ஸே. இந்த டிஃபரன்ஸ் சப்டலா இருக்கும், ஆனா இம்பாக்ட் ரொம்ப ப்ரூட்டலா இருக்கும். கான்ஸ்டன்ட் பிளானரா இல்லைன்னா 2030ஸ்குள்ள நாம பழசாயிடுவோம். இல்லிட்ரேட்ன்றது எழுத படிக்க தெரியாதவன் மட்டும் இல்லை. இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல இல்லிட்ரேட்னா நாம கான்ஸ்டன்டா நம்மள அப்ஸ்கில் பண்ணலனா கூட நாம இல்லிட்ரேட் தான். உங்க காலேஜ் சர்டிபிகேட் இருக்கும், ஆனா அது அவுடேட்டடா இருக்கும். அப்ளைட் நாலேஜ் இஸ் தி நியூ கரன்சி. தேர்ட் டேஞ்சர் டிஜிட்டல் ஐசோலேஷன். இது உங்களோட மனசை பாதிக்க போற ஒரு விஷயம். இப்போ நாம லைக்ஸ், ஃபாலோவர்ஸ், 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ், 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ்னு எல்லாத்தையுமே டிஜிட்டல்ல தேடிட்டு இருக்கோம். நம்ம சந்தோஷத்தை டிஜிட்டல் தான் கொடுக்குதுன்னு நம்பிட்டு இருக்கோம். மெசேஜ்ல ஒருத்தர் கூட மணி கணக்கா பேச முடியும், ஃபேஸ் டு ஃபேஸ் ஒருத்தர் கூட பேசுனா பயப்படுறோம். 2030ல இந்த சோசியல் ஸ்ட்ரக்சரே மாறப்போகுது. ஆப்பிள் விஷன் ப்ரோ, மெட்டாவர்ஸ்னு வர்ச்சுவல் ரியாலிட்டி நம்மளோட பிசிக்கல் கனெக்ஷனை மொத்தமா சாப்பிட்டுடும். நீங்க கூட இருக்கிற மனுஷனை கண்டுக்காம அவதார்ல சந்தோஷத்தை தேடுவீங்க. இப்படி இருந்ததுன்னா மனுஷங்க எல்லாருமே
டிஜிட்டல் ஜாம்பியா மாறிடுவோம். when you lose your human touch you lose your empathy. எம்பத்தி இல்லாத சமூகம் சீரழிஞ்சிரும். நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா ஃபாலோவர்ஸ் நம்ம கூட வந்து நிக்க மாட்டாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் தான் நம்ம கூட வந்து நிற்பான். ஸோ டோன்ட் லெட் அல்காரிதம் டிசைட் யுவர் ஹாப்பினஸ். நீங்க இப்ப சொல்லலாம், நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன், நல்ல வேலையில இருக்கேன். நாம ஃபர்ஸ்ட் ஒன்று புரிஞ்சுக்கணும். ஹிஸ்டரியை திரும்பி பார்த்தோம்னா நிறைய காமன் லெசன்ஸ் நமக்கு சொல்றது என்னன்னா, எப்பயுமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாரும் திடீர்னு கொலாப்ஸ் ஆகிறது கிடையாது. நார்மலா கம்ஃபர்ட்டா இருக்கும் போது தான் கொலாப்ஸ் ஆகுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சோவியத் யூனியன், ரோமன் எம்பையர்லாம் எடுத்துக்கங்க. நான் இப்போ உங்களை பயன்படுத்துறதுக்காக சொல்லல, இப்ப பயந்து பிரயோஜனமும் இல்லை. இது எப்படி சரி பண்ணலான்றதுக்காக சில வழிகளை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், ஃபுட் ஸ்கார்சிட்டி ஆர் ஹங்கர் பாரடாக்ஸை எப்படி நம்ம அணுகலாம்னு சொல்றேன். லக்ஸூரியஸ் லைஃபை லீட் பண்றதை விட்டுட்டு செல்ஃப் சஃபிஷியன்சி லைஃபுக்கு நம்ம அடாப்ட் ஆக கத்துக்கணும். சாப்பாடு தேவையான அளவுக்கு இருந்தா போதும், வேஸ்ட் பண்ணாம ஃபுட்டை எப்படி நம்ம சாப்பிடலான்றத கத்துக்கணும். உங்க பால்கனில சின்னதா தோட்டம் வச்சு சின்ன சின்ன வெஜ்ஜிஸை வளர்க்க கத்துக்கங்க. ஃபார்மர்ஸ் கூட கான்டாக்ட் வச்சுட்டு அவங்க கூட டைரக்டா ஃபுட் சப்ளைஸை எடுக்கிறதுக்கு கத்துக்கங்க. ஃபார்மர்ஸ் கூட டைரக்டா கான்டாக்ட் வச்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு சப்ளை செயின் பிரேக் ஆனா கூட உங்க பிளேட்ல ஃபுட் வர்றதை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. 3 monthsக்கு தேவையான மில்லட்ஸ் அண்ட் சிறுதானியங்களை நம்ம வீட்லயே ஸ்டாக் வச்சுக்க பழகிக்கணும். வாட்டர் ஸ்கார்சிட்டியை தடுக்கிறதுக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், வாட்டர் பியூரிஃபிகேஷனை பிரைமரியா ப்ரையாரிட்டியா வச்சுக்க கத்துக்கணும். மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ். 2026ல சிங்கிள் salary is like a suicide. Don't put all your eggs in single basket. சைடு ஹஸ்ல், இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்பெசிபிக் ஸ்கில்ல மானிட்டைஸ் பண்ண கத்துக்கங்க. நாளைக்கு இதுதான் நம்மளை காப்பாற்ற போற ஒரு ரட்சகனா இருக்கும். உங்க பிரைமரி ஜாப் போனாலும் நாளைக்கு இந்த விஷயங்கள் உங்க லைஃப் ஸ்டைலையே ப்ரொடெக்ட் பண்ணும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். AI கேன் கால்குலேட், திங்க், கோட், பட் இட் கான்ட் ஃபீல். கிரியேட்டிவிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங், எம்பத்தி, லீடர்ஷிப், இதெல்லாம் ஹியூமன் ட்ரைட்ஸ். இந்த ஹியூமன் ட்ரைட்ஸ் தான் நாளைக்கு நம்மளை காக்க போற கவசம். டெக் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறீங்களோ அதை விட அதிகமா பீப்புள் மேனேஜ்மெண்ட்டை படிச்சுக்கோங்க. ஃபினான்ஷியல் லிட்ரஸி. இது ஸ்டாக் மார்க்கெட் கிடையாது, அசெட் மேனேஜ்மெண்ட் பத்தி. அசெட்க்கும் லைபிலிட்டிக்கும் டிஃபரன்ஸ் தெரியலன்னா நாளைக்கு நீங்க பேங்க்ரப்ட் ஆயிடுவீங்க. மிடில் கிளாஸ்ன்ற ட்ராப்ல இருந்து எஸ்கேப் ஆகணும்னா ஃபினான்ஷியல் டிசிப்ளின்றது ரொம்பவே முக்கியம். அண்ட் கன்க்ளூடிங், future belongs to those who prepare for it today. 2030 is not a destination, it is a filter. அந்த ஃபில்டர்ல தூசி மாதிரி தேங்கி நிக்க போறீங்களா, இல்ல ஃபில்டர் ஆகி மேல போக போறீங்களா, நீங்களே டிசைட் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் 2030யோட வெர்ஷனுக்கு நீங்க கொடுக்கிற கிஃப்ட். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். பட் ரிமெம்பர், டைம் இஸ் த ஒன்லி ரிசோர்ஸ் தட் டசன்ட் ஹாவ் அ ரீஃபில் ஆப்ஷன். சைனிங் ஆஃப், காஸ்மிக் குருவி. ஃப்ரம் அ ஸ்பாரோஸ் வியூ, எவ்ரிதிங் பிகம்ஸ் அ கொஸ்டின். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.